கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அந்த திருடருக்கு பித்தளைக்கு கிடைக்கும் விலையை கேட்டதும் தான் அந்த திருட்டு ஐடியாவே உதித்துள்ளது. ஒரு பித்தளை குடத்திற்கு 2000 முதல் 3000 ரூபாய் தருகிறார்கள் என்றால் எதற்காக அதை விட்டு வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்கியிருக்கிறார். உளுந்தூர்பேட்டை குன்னத்தூர் கிராமத்தில்தான் தனது திருட்டு வேலைக்கு பிள்ளையார் சூடி ஓட்டு தொடங்கி இருக்கிறார். அந்த கிராமத்து வீட்டு வாசலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பித்தளை குடத்தை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. போகும்போது எதற்காக சும்மா போக வேண்டும் என வீட்டு உபயோகப் பொருட்களையும் மூட்டையிட்டு எடுத்துச் சென்றிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக பித்தளை குடங்களை பறிகொடுத்த பெண்கள் திருடர்குல திலகத்தை கழுவி ஊற்றி உள்ளனர். வீட்டு பெண்களின் இந்த குமுறல் திருநாவலூர் காவல் நிலைய போலீசாரின் காதுகளுக்கு ஸ்வங் என்று எட்டி உள்ளது. என்னதான் போலீசாரிடம் புகார் அளித்தாலும் திருடனை தாங்களே பிடித்து தர்ம அடி கொடுத்தால்தான் தங்களுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கும் என நினைத்துள்ளனர் கிராம மக்கள். அதற்காக விடிய விடிய விழித்திருந்து கிராம மக்கள் திருடரின் வருகைக்காக I am waiting என மனதிற்குள் கூறிக்கொண்டு வழிமேல் விழி வைத்து காத்திருந்தனர். வீடுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே உருட்டு கட்டைகளுடன் மக்கள் காத்திருப்பதை அறியாத அந்த திருடர் அப்பாவியாக அன்றும் பித்தளை பானைகளை தேடி வந்துள்ளார். வழக்கத்திற்கு மாறாக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் எக்ஸ்ட்ராவாக ஏகப்பட்ட பித்தளை பானைகள் இருந்ததை கண்டு அடடா அடடா அடடடடடா என துள்ளி குதித்துள்ளார் திருடர். ஆனால் அந்த பானைகள் தான் அவருக்கு வைக்கப்பட்டிருந்த பொறி என்பது தெரியாமல் ஊலலலா என்று பாடிக்கொண்டே சென்று பானையை எடுத்துக்கொண்டு நடையை கட்டியிருக்கிறார் திருடர். திருட்டு இவ்வளவு ஈஸியாக இருக்குமா என நினைத்து கூட பார்க்கவில்லை என்று எண்ணிய திருடருக்கு அடுத்த நொடி காத்திருந்தது ட்விஸ்ட். ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த கிராமத்தினர் பானையின் உருட்டல் சத்தம் கேட்டதும் பில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல வீட்டுக்குள் இருந்து உருட்டு கட்டைகளுடன் பாய்ந்துள்ளனர். சுற்றி வளைத்த கிராமத்தினர் மத்தியில் பொறியில் சிக்கிய எலியாய் தவித்த திருடருக்கு திரும்பிய பக்கமெல்லாம் பலார் மடார் டமார் டுமீல் என மாறி மாறி அடி விழுந்துள்ளது. பின்னர் அவரை கம்பத்தில் கட்டி வைத்த கிராமத்தினர் தங்கள் ஆத்திரத்தை படிப்படியாக கட்ட வைத்து விட்டனர். வழக்கம் போல் தகவல் அறிந்து வந்த போலீசார் திருடரை கிராமத்தினரிடமிருந்து காப்பாற்றி அழைத்துச் சென்றனர். விசாரணையில் திருடிய பித்தளை பானைகள் அனைத்தும் உளுந்தூர்பேட்டை அடகு கடை ஒன்றில் பத்திரமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அந்த திருடர். திருட்டு பானைகளை மீட்டு கொண்டு வர திருடரை அடகு கடைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் போலீசார்.